கொடுத்த கடனை திருப்பிக் கொடுக்காமலும் போன் அழைப்பை ஏற்காமலும் ஏமாற்றி வந்த பெண்ணிடமிருந்து பணத்தை வாங்க 6 வயது சிறுமியை கடத்திய பைனான்சியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பைனான்சியரை ஏமாற்றிய சிறுமியின் தாயும் சிக்கியுள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் மரிய சந்தியாகோ டென்னிஸ். இவர் திசையன்விளை புறவழிச்சாலையில் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். டென்னிஸ் நடத்தி வரும் பைனான்ஸ் நிறுவனத்தில் திசையன்விளை புளியடி தெருவைச் சேர்ந்த 32 வயது அனுஷா ஜிஜாரோஸ் கணக்காளராகவும் கடன் கொடுக்கப்பட்ட பணத்தை வசூல் செய்பவராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தான் பணிபுரிந்து வரும் பைனான்ஸ் நிறுவனத்தில் அனுஷா தனது சொந்த தேவைக்காக 2 லட்சத்திற்கு மேல் கடனாக பெற்றுக் கொண்டதாகவும் கடன் பெற்ற பணத்தில் ஒரு பகுதியை திரும்பச் செலுத்திவிட்டதாகவும் மீதி பணத்தை பைனான்ஸ் நிறுவன அதிபர் டென்னிஸ் திரும்ப கேட்டபோது இருவருக்குமிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அனுஷா பைனான்ஸ் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பணம் கேட்பதற்கு அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் டென்னிஸின் அழைப்பை அவர் ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு வரவேண்டிய பணம் இனிமேல் வராமல் போய்விடும் என கருதிய பைனான்ஸ் நிறுவன அதிபர் திசையன்விளை பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் அனுஷாவின் 6 வயது குழந்தையை கடத்திச் சென்று தனக்கு தர வேண்டிய பணத்தை தந்துவிட்டு குழந்தையை பெற்றுக் கொள்ளுமாறு அவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பதறிப்போன அனுஷா தனது குழந்தையை நிதி நிறுவன அதிபர் டென்னிஸ் கடத்திச் சென்று தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். குழந்தை கடத்தப்பட்டதாக தாய் கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் குழந்தையை உடனடியாக மீட்டு தாயிடம் கொடுத்தனர். பைனான்ஸ் நிறுவன அதிபரையும் குழந்தையின் தாயையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது தன்னிடம் பெற்றுக்கொண்ட கடனை அனுஷா திருப்பிச் செலுத்தவில்லை என்றும் அதற்கான வட்டியையும் தரவில்லை, மேலும் தனது நிறுவனத்திற்கு வரவேண்டிய வசூல் தொகையையும் அனுஷா மோசடி செய்துவிட்டார் என்றும் தெரிவித்தார். நிதி நிறுவன அதிபர் டென்னிஸ் தனக்கு வரவேண்டிய பணத்தை வசூல் செய்வதற்காகவே குழந்தையை கடத்திச் சென்றதாகவும் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார். இருவரையும் விசாரித்த காவல்துறையினர் குழந்தையின் தாய் மீது பண மோசடி வழக்கும் நிதி நிறுவன அதிபர் மீது குழந்தை கடத்தல் வழக்கையும் பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.